வெல்கம் டு மை சேனல். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பூவார் போட்டிங் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்ட்டு, அந்த வீடியோ தான் இது. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரம் பக்கத்தில் தான் இருக்குது. இதை வந்து ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே போட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே எந்தெந்த இடம்லாம் காமிக்க போகிறாங்க அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லிட்டாங்க. 8 பேர் தான் ஒரு போட்டிங்கில் அலோடுன்னு சொன்னாங்க. நாங்கள் 9 பேர் இருந்ததுனால 2 போட் புக் பண்ணி போயிருந்தோம். எங்களுடைய போட்டில் இருந்தவங்க வந்து ஒவ்வொரு இடத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு போட்டில் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்த தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நடுவில் தண்ணி 2 பக்கமும் க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 பக்கமும் மரங்களாக இருந்தது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தென்னை மரம் நிறையா இருந்தது. இந்த மரத்தை பாருங்கள், மேங்கோ ட்ரீ மாதிரி இருக்கு இல்லையா, இதோடைய காயுமே மாங்காய் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது வந்து பயங்கரமான விஷக்காயாக, அதெல்லாம் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்த வந்து கேவ் கேனல்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குகை மாதிரியே இருக்குல்ல, இதுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இங்கே வந்து நிறைய பறவையும் இருந்தது, நிறைய மீன் இருந்தது. வித்தியாசமான பறவைகள் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது போட்டை வந்து ஸ்லோ பண்ணி அவங்க அழகாக அதோடைய கிட்ட போய் நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. போட்டுமே ரொம்ப வேகமாலாம் போகல, ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் அவங்க சொன்னது வந்து 2 மணி நேரம் ஆகும்னு இருந்தாங்க. ஆனால் அவ்வளோலாம் ஆகலை எங்களுக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சீக்கிரமாகவே முடிஞ்ச மாதிரி இருந்தது. அதாவது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிஞ்ச மாதிரி இருந்தது. இந்த இடத்த பாருங்கள், குட்டியாக பிரிட்ஜு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போட் போயிருமான்னு நினச்சோம். ஆனால் அழகாக போட்டு உள்ளே போயிருச்சு. மேலெல்லாம் இடிக்கலாம் இல்லை. இந்த இடத்துக்கும் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்குமே பேர் சொல்லி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் ஏவிஎம் கேனல்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஃபோட்டோ வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏவிஎம் கேனல்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. நாங்கள் 2 போட்டில் போயிருந்தோம் இல்லையா, 2 போட்டுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரிலாம் ஓட்டி காமிச்சாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ரொம்பவே சின்ன பிள்ளைங்களாம் என்ஜாய் பண்ணிட்டும் இருந்தாங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து முன்னாடிலாம் மீன் பிடிப்பாங்களாம். ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் மீன் பிடிக்கிறதுனால மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தடைமை போட்டிருப்பாங்க போல இருக்குது. இந்த இடமும் பாருங்கள், ஒரு குகை மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நீர்க்காகம். இந்த பறவை வந்து நம்ம நிறையா இந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு போட்டில் ஒரு அண்ணன் இளநீ விற்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தமான பறவைகள்லாம் நம்ம பார்க்க முடியும். நிறைய வித்தியாசமான பறவைகளையுமே நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, கிங்ஃபிஷர். இது வந்து ரொம்பவே சின்னது. நம்ம எந்த இடத்துல சொல்கிறோமோ அந்த இடத்துல போட்டை நிறுத்தி நம்மளை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதாவது கீழே இறங்க முடியாது, போட்டில் இருந்தே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இறங்குறதுக்கு ஒரு சில ஸ்பாட்லாம் இருக்குன்னாங்க. இது பார்த்திங்கன்னா கிங்ஃபிஷர்லேயே கொஞ்சம் பெருசு. இதோடைய கலர் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. கழுத்துலலாம் கருப்பாக, உடம்பெல்லாம் ப்ளூ கலரில் பார்க்கவே சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் பாருங்களேன், ஒரு ஆடு வந்து கட்டி போட்டிருக்காங்க. அதோடைய காதோடைய சைஸ் பாருங்களேன், எவ்வளோ லாங்காக இருக்குன்னு.
இந்த இடம் பாருங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. தென்னை மரம்லாம் அப்படி சரிஞ்சு இருந்தது. பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த தென்னை மரம் நிக்குது இல்லையா? அந்த இடம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டா. அங்க வந்து நெறைய ஃபேமஸான படம்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த வந்து சொல்ல மறந்துட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் காட்டேஜ். போட் ஹவுஸ் மாதிரி. நம்ம இத ரென்ட்டுக்கு எடுத்துக்கலாம். 1 டே கூட ரென்ட்டுக்கு எடுத்துக்கலாம். 8,000 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கடல் பகுதிக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா, யானை பாறைன்னு சொல்றாங்க. அதாவது எலிஃபண்ட் ராக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து கடலும், ஆறும் சேர்ற இடம். ஆனா, இங்க வந்து ஏதோ ஒரு பையன் மிஸ் ஆயிட்டானான்னு 12த் ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதனால வந்து தீயணைப்பு வீரர்களும், போலீஸும் அந்த பையன வந்து தேடிட்டு இருக்கிறதுனால, இப்போதைக்கு அந்த இடத்துக்கு எங்கள வந்து அலோவ் பண்ணல. இப்ப இந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு போறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா, மேரி மாதா ஸ்டாச்சு. இந்த இடத்துலயுமே இறங்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். ஆனா, இப்ப வந்து அந்த பையன தேடிட்டு இருக்கிறதுனால வந்து இப்போ இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூரத்துல இருக்கு இல்லையா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை. இங்க வந்து போட்ட கொஞ்ச நேரம் நிறுத்தி விளையாடுறதுக்கு விடுவாங்களாம். ஆனா, இன்னைக்கு வந்து அலவுடு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அந்த சம்பவத்தினால இன்னைக்கு வந்து அலவுடு கிடையாது. அது மட்டும் இல்லாம குதிரை, ஒட்டக சவாரிலாம் இருக்குமா? இங்க வந்து ஒரு 15 நிமிஷம் தாண்டியே வெயிட் பண்றாங்க. ஆனா, நாங்க வந்து இப்போ இறங்கக்கூடாது அப்படின்றதுனால யாருமே இறங்கல. இந்த இடத்துக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்லாம் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சுக்காரங்க கட்டின பில்டிங்கா. இப்போ வந்து இது அலோவ்டு கிடையாது. ஒரு சில காரணத்தினால இங்கேயுமே மக்கள் யாரும் போக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஏறுன இடத்துக்கே இப்போ திரும்பி போயிட்டு இருக்கோம். ஆனா, வந்தது ஒரு வழி. அப்படி ரவுண்டா சுத்தி இப்போ போறது வந்து இன்னொரு வழியில போறோம். அதனால தான் இத வந்து ஐலேண்ட்ன்னு சொல்றாங்களாம். இந்த இடம் இருக்கு இல்லையா? இத வந்து மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட்ன்னு சொல்றாங்க. பீச்ல சொன்னேன் இல்லையா? குதிரை சவாரி, ஒட்டக சவாரிலாம் இருக்குன்ட்டு. இன்னைக்கு வந்து பீச் கிடையாதுன்றதுனால அதெல்லாம் இங்க கட்டியிருக்காங்க. இந்த இடத்த பாருங்களேன், மரம்லாம் எவ்வளோ நெருக்கமா இருக்குல்ல. பார்க்கயே கொஞ்சம் த்ரில்லா தான் இருந்தது. இந்த இடத்த வந்து அனகோண்டா ஃபாரஸ்ட்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா, இங்க வந்து நெறையா பாம்பு படம்லாம் எடுத்திருக்காங்களாம். இந்த இடத்த பார்த்ததுமே நமக்கு பாம்பு தான் ஞாபகம் வரும். நாங்களும் கேட்டு பார்த்தோம், இங்க நெறைய பாம்பு இருக்குமான்ட்டு. பாம்பு இருக்குமா, ஆனா நம்மளுடைய சத்தத்த கேட்டு கிட்டலாம் வராதுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், இந்த இடத்த நமக்கு சுத்தி காமிச்சுட்டாங்க. இனி ஏறுன இடத்துலயே நம்மள இறக்கி விட்டுருவாங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.